ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுல இருக்கீங்க. இதுல ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு 3-4 வருஷத்துக்கும் பூகம்பம் அண்ட் சுனாமி வந்துடும் அண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். சோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி ஒரு நாட்டுல நீங்க முன்னேறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு? மேபி நீங்க சொல்லலாம், அட இந்த மாதிரி நாட்டுல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நாடு இருக்கு. இதை நம்ம ஜப்பான் அடிக்கிறோம். அண்ட் இங்க இருக்கிற மக்கள் ஒரு வேற விதமான மண்ணால உருவாயிருக்காங்க. எந்த ஒரு நாடை பத்தி மக்கள் வேர்ல்ட் வார் 2க்கு பிறகு சொல்லிட்டு இருந்தாங்க, ஜப்பானால திரும்ப இப்ப எப்பவுமே எழுந்துக்க முடியாது, ஜப்பான் முழுசா அழிஞ்சிருச்சு. ஏன்னா இதன் மீது 2 அட்டாமிக் பாம்ஸ் வீசப்பட்டது. அதே நாடை நம்ம இன்னைக்கு எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமில ஒண்ணுன்னு. இங்க இருக்கிற மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த முழு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் இவங்க எல்லா ஃபீல்ட்லயும் மத்த நாடுகளை விட அட்வான்ஸா இருக்காங்க. சோ அப்படி என்ன மாதிரியான சீக்ரெட் டெக்னிக்ஸ் உபயோகிக்கிறாங்க ஜப்பானீஸ்? இது அவங்கள மத்த நாடுகள் இருக்கிற மக்களை விட ஸ்பெஷல் ஆக்குது. தெரிஞ்சுப்போ இன்னைக்கு இந்த சிறப்பு வீடியோல. இந்த வீடியோல நான் உங்க கூட ஜப்பானீஸின் சக்சஸ் உடைய 4 பிரின்சிபல் ஷேர் பண்ண போறேன். அண்ட் எப்படி நீங்க இத இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கரியர்ல உபயோகிச்சு வெற்றி அடையறதுன்னு இதையும் சொல்லிட்டு போவேன். சோ இதனாலேயே வீடியோவை முழுசா எண்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. சோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே சீக்கிரமா ஆரம்பிப்போம் வித் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் which is இக்கிகாய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஜப்பானோட ஒரு ஐலாண்ட்ல ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு விபத்தின் காரணத்தால் கோமாக்கு போயிட்டாங்க. கோமா நிலையில அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு. அண்ட் ஸ்வர்கத்துக்கு போயிட்டாங்கன்னு. ஸ்வர்கத்துல அவங்க அவங்களுடைய முன்னோர்களோட ஒளியை கேக்குறாங்க. அவங்க இவங்க கிட்ட கேக்குறாங்க, நீ யாருன்னு. அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க, நான் மேயரோட மனைவின்னு. திரும்பவும் சத்தம் வருது, டாங்க இத கேட்கல, நீ யாரோட மனைவின்னு. டாங்க என்ன கேட்டனா, நீ யாரு? அவங்க திரும்பவும் சொல்றாங்க, நானு 4 குழந்தைங்களோட அம்மா. பிறகு மேல் கூட ஒரு குரல் வருது, டாங்க இத கேட்கல, உனக்கு எவ்வளவு பசங்க இருக்காங்கன்னு. டாங்க என்ன கேட்டனா, நீ யாரு? அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கேன். திரும்பவும் மேல் கொண்டு ஒரு சத்தம் வருது, டாங்க இத கேட்கல, நீ என்ன வேலை செய்யறன்னு. டாங்க என்ன கேட்டனா, நீ யாரு? இதே மாதிரி அந்த பெண்மணி வந்து பல வெவ்வேறு பதில்கள் கொடுத்தாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல அவங்க யாருன்னு. ஃபைனலி அவங்க சொல்றாங்க, நான் யாருன்னா என் பசங்களை நல்லா பாத்துக்கிட்டு அவங்கள ஒரு சக்சஸ்ஃபுல் நபர் ஆகிறதுக்கு தயார் பண்றேன். அண்ட் அவங்களுடைய இந்த பதில் அக்செப்ட் செய்யப்படுது. அண்ட் அவங்க கோமால இருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு அந்த பெண்மணி அவங்க வாழ்க்கையோட ரியல் பர்பஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியை இன்னும் கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் பசங்களை இன்னும் நல்லா படிக்க வச்சாங்க. அந்த பெண்மணிக்கு அவங்களுடைய இக்கிகாய் கிடைச்சிருச்சு. இந்த இன்சிடென்ட்டை அவங்க கிராமத்துல இருக்கிறவங்களும் கேட்டதோ அப்ப அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இக்கிகாய் ஃபைண்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் அதுக்கு பிறகு எல்லா மக்களும் அவங்களோட இக்கிகாயை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை வந்து ஜப்பானோட ஒக்கினவா ஐலாண்டா பத்தி. அப்படி நீங்க ஒக்கினாவோட மக்களை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க இருக்கிற மக்கள் உலகத்தோடைய ரொம்பவே சந்தோஷமா வாழுற மக்கள்ல ஒருத்தங்க. அண்ட் ரொம்ப அதிக வயசு வரைக்கும் வாழுற மக்களும் அங்கதான் வசிக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க, இந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னா, ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய இக்கிகாயை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு பிரகாரமே அவங்களோட லைஃபை ஸ்பெண்ட் பண்றாங்களாம். இக்கிகாய் இது ஒரு ஜப்பானீஸ் வார்த்தை. இது 2 வார்த்தைகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு, இக்கி மற்றும் காய். இக்கிக்கு அர்த்தம் வந்து டு லீவ் அண்ட் காய்க்கு அர்த்தம் வந்து ரீசன். அதாவது இக்கிகாய்க்கு அர்த்தமாகுது ரீசன் டு லீவ், அதாவது வாழ்க்கைய வாழறதுக்கான காரணம். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்களும் ஜப்பானோட ஒகினவா ஐலாண்ட் மக்கள் போலவே ஒரு ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் லாங் லைஃப் வாழணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்களும் உங்களுடைய இக்கிகாய் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ பாருங்க. இதுல 4 சர்க்கிள்ஸ் உடைய ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு. இதுக்குள்ள தான் இருக்கு 4 கேள்விகள். அண்ட் இந்த 4 கேள்விக்கான பதில் தான் நீங்க தேடணும் உங்க லைஃப் உடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல் கேள்வி வந்து வாட் யூ லவ், அதாவது அப்படி எந்த மாதிரியான ஒரு வேலை செய்யறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது கேள்வி வந்து வாட் யூ ஆர் குட் அட், அதாவது நீங்க பாருங்க நீங்க எந்த வேலையில ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி எதனா ஒரு வேலை உங்களுக்கு தோணலாம், நீங்க மத்தவங்கள விட பெட்டரா பண்ணுவீங்கன்னு. இல்ல வேற எதனா ஒரு வேலை, அதுல உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கலாம். 3வது கேள்வி வந்து வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இதுல நீங்க இத கண்டுபிடிக்கணும், உலகத்துக்கு இனிய சமயத்துல எந்த விஷயத்துக்கான அவசியம் இருக்குன்னு. அண்ட் 4வது மற்றும் கடைசி கேள்வி வந்து ஃபார் வாட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார். இந்த கேள்வியில நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்படி எந்த மாதிரியான ஒரு வேலைக்கு பதிலா நீங்க காசு சம்பாதிக்க முடியும். பிறகு இந்த 4 கேள்விகளோட ஒரு இன்டர்செக்ஷன் ஏற்படுதுல, அதுதான் ஆகும் உங்களுடைய இக்கிகாய். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை பாருங்க, அது உங்களுக்கு செய்யவும் ரொம்ப பிடிக்கணும். அண்ட் பிறகு பாருங்க அதுல உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கான்னு. அப்படி இல்லனா அதுக்கு தயாராகுங்க. அண்ட் பிறகு இதையும் பாருங்க, உலகத்துக்கு அதுக்கான அவசியம் இருக்கா, அண்ட் நீங்க அதுக்கு பதிலா பணம் சம்பாதிக்க முடியுமா. அப்படி இந்த 4 கேள்விக்கான பதிலும் எதனா ஒரு வேலைக்கு ஆமான்னு வந்துச்சுன்னா அப்ப பிறகு அதுதான் உங்களுடைய இக்கிகாய். சரி வாங்க, இப்போ உங்களுடைய இக்கிகாய் கண்டுபிடிச்ச பிறகு ஜப்பானியர்களுடைய வெற்றிக்கான 2வது சித்தாந்தத்தை கத்துக்கலாம், which is arigato. arigato ஜப்பானியர்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான மந்திரம். இதுக்கான அர்த்தம் ஜப்பானீஸ்ல வந்து தேங்க்யூ. இப்போ நீங்க கேட்கலாம், தேங்க்யூனால காசு எப்படி உருவாகும்னு. இதனால தான் சொல்றாங்க ஜப்பானிய மக்கள் உலகத்தை விட ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு. ஒவ்வொரு விஷயத்து குறித்தும் அவங்களோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜப்பானியர்கள் நம்புறது பணத்துக்கு தேங்க்யூ சொல்றது இன்னும் அதிகமான பணத்தை அட்ராக்ட் பண்ணுதான். அண்ட் இதனால் உங்களுக்கு உங்க பணத்துக்கூட ரிலேஷன்ஷிப்போ முன்னேறுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஜாப் செய்றீங்க அண்ட் உங்களோட salary வந்து 15,000 ரூபாய் per month. அண்ட் அதே போல உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவரோட salary வந்து 25,000 ரூபாய் per month. ஆனா நீங்க உங்களோட salary ரிசீவ் பண்ண உடனே நீங்க தேங்க்யூ சொல்றீங்க. அண்ட் பிறகு நீங்க
salary வச்சு சில விஷயங்கள் வாங்குறீங்க, உங்களுக்காகவும் உங்களோட ஃபேமிலிக்காகவும். தென் அகைன் நீங்க கிராட்டிடியூட் ஷோ பண்றீங்க. அட்லீஸ்ட் இத வாங்க உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு. நீங்க எப்பவுமே கில்ட் ஃப்ரீ ஸ்பெண்டிங் பண்றீங்க. எவ்வளவு உங்க கிட்ட இருக்குதோ அதை வச்சு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு கோல் இருக்குதான். ஆனா அதுக்காக நீங்க ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றது இல்ல. பதிலா நீங்க ப்ராசஸ்ல பிலீவ் பண்றீங்க. அண்ட் எப்பவுமே எல்லா சாதனைகளையும் தேங்க்யூ சொல்றீங்க. இன் ஷார்ட் அரிகாட்டோ, அதாவது தேங்க்யூ சொல்றதுனால நீங்க உங்களுக்குள்ள இருந்து சந்தோஷத்தை உணர்றீங்க. அண்ட் நீங்க சந்தோஷத்தை வாங்கணும்னு முயற்சி பண்றது இல்ல. அதாவது வெளி பொருட்களோட உதவியை நாடாம போக்குறதுனால இதுக்கு பதிலா நீங்க தேவையில்லாத செலவுல மாட்ட மாட்டீங்க. அண்ட் உங்களால சேவம் பண்ண முடியும். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுடைய நண்பர் அவரோட சம்பளத்தை குறித்து சந்தோஷமா இல்ல. அவர் உங்களை விட 10,000 ரூபாய் அதிகமா earn பண்றாரு. ஆனா எப்பவுமே அதுக்காக கிராட்டிடியூட் ஷோ பண்ணது இல்ல. அவர் சந்தோஷமா உணர்றதுக்கு எந்த மாதிரியான நான் வாலிபல் விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ணிடுறாருன்னா அதுக்கு அவருக்கு அவசியமே இருக்காது. இதன் காரணத்தால் அவர் எப்பவுமே ரேட் ரேஸ்ல மாட்டிட்டு இருப்பாரு. அண்ட் இது வெறும் ஒரு தேங்க்யூ சொல்லாம போறதுக்கான விளைவு. உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணாம போய் இவர் அவருடைய ரிலேஷன்ஷிப் பணத்தை கூட பாடாக்கிட்டாரு. அண்ட் இந்த முழு விஷயத்தோட மாரல் என்னன்னா, நீங்க வேணும்னா எவ்வளவு பணம்னாலும் சம்பாதிச்சுக்கோங்க. ஆனா அரிகாட்ட சொல்லாம, அதாவது தேங்க்யூ சொல்லாம நீங்க எப்பவுமே திருப்தியாகவே ஆக மாட்டீங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சந்தோஷமா இல்லாத நபர் எப்பவுமே ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. அண்ட் லைஃப்ல எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இதனாலேயே உங்களுடைய எல்லா பிளெஸிங்க்கும் அரிகாட்டோ, அதாவது தேங்க்யூ கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக் வந்து ககைபு. ஜப்பானியர்களுடைய மணி ட்ரிக் 35% அதிக பணக்காரன் ஆகிறதுக்கு. ககைபு இது எந்த மாதிரியான ஒரு ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் மெத்தட்னா, இதோடைய உதவியுடன் நீங்க சரியான முறையில பணத்தை செலவு பண்ண கத்துக்குவீங்க. அண்ட் மேக்ஸிமம் சேவிங் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான்ல ஒரு சமயம் இப்படியே வந்துச்சு. அப்போ ஜப்பானுடைய பேர் வந்து உலகத்தோடைய ரொம்ப ஏழை நாடுகளே ஒன்னாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கு பிறகும் ஜப்பான் வந்து சேவிங் மைண்ட் செட்டை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தாங்க. ஜப்பானுடைய இந்த கம்பேக் பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தது. இதுல அவங்களுடைய ஸ்மார்ட் பட்ஜெட்டிங் டெக்னிக் ககைபுவோடதும் மிகப்பெரிய பங்கு இருந்தது. சோ என்ன இந்த ககைபுன்றத தெரிஞ்சுக்கலாம். கைசன் தி ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லாஸ்டிங் சேஞ்ச் உடைய ஆத்தர் சாரா ஹார்வி கிட்ட இருந்து 2017 கதை. சாரா வந்து அவங்க லண்டனோட ஜாபை விட்டுட்டாங்க. அண்ட் ஜப்பானுடைய டோக்கியோ நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஜப்பான்ல 6 மாசம் வாழ்ந்த பிறகு சாரா வந்து ரியலைஸ் பண்றாங்க, அங்க இருக்கிற மக்கள் சின்ன சின்ன டீடைல்ஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்கன்னு. சாரா சொல்றாங்க, ஜாப்பனீஸ் உடைய இந்த விஷயம் வந்து என்னையும் ரொம்ப கவர்ந்துச்சு. அண்ட் எனக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல மேம்படுத்தணும்னு ஆசை வந்துச்சு. இதனால நான் உங்களுடைய மோஸ்ட் ஃபேமஸ் பட்ஜெட்டிங் டெக்னிக் ககைபுவை பத்தி கேள்விப்பட்டதுமே நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நான் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்னு. அண்ட் நீங்க சொல்றத நம்பலாம், இந்த விஷயம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ரிசல்ட் கொடுத்தது. ககைபுவோட சிம்பிள் அர்த்தம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்சியல் லெட்ஜர். ககைபுவை ஒரு ஜாப்பனீஸ் பெண் மூலமா 1904 இன்வென்ட் செய்யப்பட்டது. இவங்களுடைய பேர் வந்து ஹனிமோட்டோகோ. ககைபு ஒரு சிம்பிள், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத அப்ரோச் உங்களோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு. சாரா சொல்றாங்க, அவங்களுக்கு ஸ்பெண்டிங்கான கெட்ட பழக்கம் இருந்ததுதான். அவங்க எப்ப ஸ்ட்ரெஸ் இல்ல போர்டாக ஃபீல் பண்றாங்களோ ஷாப்பிங் பண்ணுவாங்களா. அண்ட் எப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ இல்ல நல்ல மூட்ல இருக்காங்களோ அப்பவே அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த பேட் ஃபைனான்சியல் ஹாபிட்டை மாத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனா லக்கிலி அவங்களோட லைஃப்ல ககைபு கான்செப்ட் வந்துச்சு. இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ககைபுவோட அனுசாரத்துக்கு பிரகாரம் அவங்க சிம்பிளி ஒரு நோட்புக் அண்ட் பென் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஒரு மந்த்ல என்னெல்லாம் அவங்க கிட்ட வந்துச்சோ அண்ட் போச்சோ, அதாவது என்னெல்லாம் அவங்க சம்பாதிச்சாங்களோ அண்ட் செலவு பண்ணாங்களோ அத பத்தி இன் டீடைல் எழுதிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்க கிட்ட காசு எங்க வருது அண்ட் எங்க போகுதுன்னு. அண்ட் பிறகு நேரம் வந்துச்சு அவங்களோட ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுக்காக ககைபு மெத்தடுக்கு பிரகாரம் அவங்க எந்த ஒரு பொருட்களையும் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த 6 கேள்விகள் அவங்க கிட்டே கேட்கணும். இதுல முதல் கேள்வி வந்து, என்னால இது இல்லாம கூட வாழ முடியுமா? நம்பர் 2 வந்து, என்னால இது அஃபோர்ட் பண்ண முடியுமா? கேள்வி நம்பர் 3 வந்து, நான் இதை நிஜமா யூஸ் பண்ணுவேனா? அடுத்த கேள்வி வந்து, என்கிட்ட இதுக்காக ஸ்பேஸ் இருக்கா? கேள்வி நம்பர் 5, பர்ச்சேஸ் பண்றப்போ மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கு? நான் ஸ்ட்ரெஸ் ஆக இங்க ஃபீல் பண்ணல, இல்ல ஓவர் எக்ஸைட்டடாவும் இல்லல. நம்பர் 6, இத வாங்கின பிறகு நான் எப்படி உணர்வேன்? நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேனா? அண்ட் இது எவ்வளவு நேரம் கூட இருக்கும்? இந்த கேள்விகள் கேட்டதனால் சாராவோட தேவையில்லாத செலவுகள் ரொம்ப குறைஞ்சது. அண்ட் மேல்கொண்டு சாரா சொல்றாங்க, ககைபுவின் காரணத்தினால் நான் செலவை கம்மி பண்ணதான், பட் அது கூட நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சேவிங்ஸ் 35% அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாகி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால எப்பெல்லாம் எனக்கு எதனா ஒரு பொருளை வாங்கணும்னு வந்தாலும் அப்ப நான் முதல்ல அதை ஆட் டு கார்ட்ல சேர்த்துருவேன். அண்ட் அதை 24 மணி நேரத்துக்கு கார்ட்ல விட்டுருவேன். அண்ட் பிறகு 24 மணி நேரத்துக்கு அப்புறமாவும் எனக்கு அதை வாங்குறது சரியாக தோணுச்சுன்னா நான் அதை அப்பதான் வாங்குவேன். அதர்வைஸ் நான் அதை ஒரு அன்வான்டட் பர்ச்சேஸ் நினைச்சு அங்கேயே விட்டுருவேன். தென் சாரா மேல்கொண்டு சொல்றாங்க, இப்ப நான் சேல்ஸ் அண்ட் ஆஃபரோட வழியிலயும் மாற்றத்தில்ல. நான் முன்னாடியே ஆஃபர்ஸோட காரணத்தினால் எவ்வளவு விஷயம் வாங்கியிருக்கேனா அதை நான் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணதில்ல. சோ இப்ப எனக்கு எதனா ஒரு விஷயத்தை சேல்ஸ்ல வாங்கணும்னு இருந்துச்சுன்னா அப்ப நான் என்கிட்டே கேட்பேன், நான் இந்த பொருளை அதோட ஃபுல் பிரைஸ்ல இருந்தா கூட வாங்குவேனா? அண்ட் ஆல்சோ ககைபு மெத்தட ஃபாலோ பண்றதுனால நான் என்னோட பேங்க் பேலன்ஸை தினந்தோறும் செக் பண்ணுவேன். காலையில எழுந்ததுமே முதல் வேலையை நான் இதை தான் செய்வேன். இதனால எனக்கு தெரிய வரும் என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு செலவு பண்றதுக்குன்னு. அண்ட் இது என்னோட பேங்க் பேலன்ஸை அதிகரிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணுது. தென் சாரா சொல்றாங்க, ககைபுவோட லாஸ்ட் அட்வைஸ்
கைஸ் இது எனக்கு ஒண்டர்ஸ் மாதிரி வேலை செஞ்சது. அது வந்து எப்பவுமே கேஷ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கேஷ்ல நம்ம எப்பவுமே யோசிச்சு சிந்திச்சு செலவு பண்ணுவோம். நீங்க அந்த அளவுக்கு பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணுங்க. எவ்வளவு நீங்க ஒரு வாரத்துல செலவு பண்ண போறீங்களோ இது சின்ன சின்ன விஷயங்க தான். ஆனா இதை யாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய வரமாவே மாறும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஜாப்பனீஸ் உடைய எந்த மாதிரியான சீக்ரெட்ஸ்ல தெரிஞ்சிருக்கீங்கன்னா இது உங்களோட லைஃப்ல வண்டர்ஸ் உருவாக்கும். பட் என்னோட ஃபேவரட் டெக்னிக் இன்னும் பாக்கி இருக்கு. அண்ட் அதோட பேர் வந்து கைசன். கைசன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்னா இது லைஃப் உடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். லைக் பிசினஸ், ஸ்டடீஸ், ஹெல்த் எக்ஸெட்ரால இம்ப்ரூவ்மெண்ட்காக இதை உபயோகிக்கலாம். பட் சின்ஸ் நம்மளுடைய சேனல்ல பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கறதுனால இதனாலேயே நம்ம கைசன் டெக்னிக்க இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி உபயோகிச்சு சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கைசன்னா என்ன அண்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது தெரிஞ்சுப்போ ஒரு ரிசர்ச்சோட உதவியுடன். கைசனுக்கு சிம்பிளி அர்த்தம் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். தினந்தோறும் வெறும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப நம்மள சில பேர் சொல்லுவோம் இது ஒன்னும் ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரி டெக்னிக் மாதிரி எல்லாம் தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையிலே தான். ஆனா எப்படி? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வாட்டி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. என்ன தெரிஞ்சுக்குதுன்னா ஹெல்த்ல கைசன் எவ்வளவு எஃபெக்டிவ்னு. ரிசர்ச்சர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஹை ரைஸ் பில்டிங்ல வேலை செய்யற மக்கள் மீது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கு முதல்ல அவங்க சவுத் ஃப்ளோர் எம்ப்ளாயிஸ் சந்திச்சாங்க. இந்த சவுத் ஃப்ளோர் எம்ப்ளாயிஸ் வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸசைஸும் பண்ணது கிடையாது அண்ட் ஹெல்த் பத்தியும் அவ்வளவா அவரா இருந்தது கிடையாது. முதல்ல ரிசர்ச்சர்ஸ் வந்து நல்ல ஹெல்த் பத்தி சொன்னாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அவர் பண்ணாங்க. அண்ட் அவங்க கிட்ட சொன்னாங்க நீங்க வாரத்துல 4 இருந்து 5 நாள் 40 நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ஜிம் மெம்பர்ஷிப்பும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் இன்னொரு ஃப்ளோருக்கு போனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் நம்பர் 11. இந்த ஃப்ளோர்ல வேலை செய்யறவங்களோ எக்ஸசைஸ் பண்ணாதவங்க அண்ட் ஒரு அன்ஹெல்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ரிசர்ச்சர்ஸ் வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி புரிய வச்சாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் கேர் சென்டரோட ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்கல. வெறும் அவங்க கிட்ட சொன்னாங்க நீங்க டெய்லி அவங்களுடைய மேல இருக்கிற ஃப்ளோருக்கு படிக்கட்டி மூலமா நடந்து போகணும். அண்ட் தினந்தோறும் ஒரு படிக்கட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். உதாரணத்துக்கு முதல் நாள் அவங்க அப்படி 10 படிக்கட்டி ஏறி இருக்காங்கன்னா அப்ப நெக்ஸ்ட் நாள் அவங்க 11 படிக்கட்டி ஏறுவாங்க. அண்ட் அதுக்கு மறுநாள் 12. அண்ட் இதே மாதிரி அவங்க தொடர்ச்சியா செய்யணும்னு சொன்னாங்க. இத சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் அங்க இருந்து போயிட்டாங்க. பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் திரும்ப வந்தப்போ அப்ப அவங்க பாக்குறாங்க யாரெல்லாம் டெய்லி ஒரு படிக்கட்டி மேல ஏறணும்னு சொன்னாங்களோ அவங்களுடைய ஹெல்த் ரொம்பவே பெட்டரா இருந்தது. அதுவே மத்த குரூப்புக்கு கம்பேர் பண்ணா. அண்ட் இதே சேம் ஸ்டடியை டிஃபரெண்ட் இடத்துல செஞ்சாங்க. அண்ட் ரிசல்ட் எப்பவுமே சேமாக இருந்தது. அதாவது அப்படி உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் தேவைனா அப்ப ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சேம் நீங்க இன்வெஸ்டிங்லயும் அப்ளை பண்ணலாம். அண்ட் பிலீவ் மீ இது இன்வெஸ்டிங்ல பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இத நான் உங்களுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் மூலமா புரிய வைக்கிறேன். லெட்ஸ் சே 2 பசங்க இருக்காங்க, அமித் அண்ட் ராகுல். 2 பேருமே salaried எம்ப்ளாயி தான். அண்ட் 2 பேருமே அவங்க salary அக்கார்டிங் காசை சேவ் பண்றாங்க. அண்ட் 2 பேருமே SIP யோட உதவியுடன் காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. அமித்தோட salary ஸ்லைட்லி ராகுலை விட அதிகம். அண்ட் இதனாலே அவர் அவருடைய SIP அமௌண்ட்டையும் அதிகமா வச்சிருக்காரு. அமித்தோட SIP அமௌண்ட் வந்து 7000 ரூபாய். அதுவே ராகுலோட SIP அமௌண்ட் வந்து 5000 ரூபாய். 2 பேருமே ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 2 பேருமே 25 வருஷத்துக்கு SIP தொடர்ந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல 2 பேருக்குமே சமமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அது எவ்வளவுனா 12%. இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது? யாரோட ஃபைனல் வேல்யூ அதிகமா இருக்கும்? ஐ நோ நீங்க சொல்லுவீங்க நல்லா தெரியுது அமித்தோட ஃபைனல் வேல்யூ தான் அதிகமா வரும். ஆனா இந்த மாதிரி இல்ல நண்பர்களே. ஆக்சுவலி ராகுலோட ஃபைனல் வேல்யூ ஆஃப்டர் 25 இயர்ஸ் அதிகமா வரும். ஏன்னா ராகுல் கைசன் டெக்னிக்கை உபயோகிக்கிறாரு. அவர் ஸ்மால் ஸ்டெப்ஸோட வேல்யூ புரிஞ்சு வச்சிருக்காரு. இதனாலே அவரோட ஸ்கில்ஸ் அண்ட் அவரோட சேவிங்ஸ் அண்ட் SIP அமௌண்ட் எல்லாத்துலயும் இதை உபயோகிக்கிறாரு. அதாவது இது எல்லாத்துலயும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதன் காரணத்தினால் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது தான். கூடவே அவரோட இன்கம்லயும் முன்னேற்றம் வருது. இதோட உதவியுடன் அவர் ஒவ்வொரு வருஷமும் அவருடைய SIP அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. 10% growth ரேட்ல அவர் ஒவ்வொரு வருஷமும் அவரோட SIP அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றாரு. இவ்வாறு நடந்தனால அதுவே அமித் கிட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் 1,34 லட்சம் ரூபாய்க்கான கார்பஸ் ஏறுது. அதுவே ராகுலோட கார்பஸ் வேல்யூ ஆயிருது 2,05 லட்சம் ரூபாய். பிசைட்ஸ் ராகுல் வந்து 5000 ரூபாய் SIP வேல்யூல இருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் ஆனாலும் அவரோட ஃபைனல் வேல்யூ 38 லட்சம் ரூபாய் அதிகம் அமித்தை விட. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் கைசன், அதாவது கண்டினியூஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸோட. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி நீங்களும் ஜாப்பனீஸ் மாதிரி லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப இந்த 4 டெக்னிக்ஸையும் உங்களோட லைஃப்ல உபயோகிக்க இன்னைக்கு ஆரம்பிங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலில இருக்கிற ஒரு லேடிக்கு சென்ட் பண்ணி இதுல இருக்கிற கக்கைபோ டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லுங்க. வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு. Thank you for watching.